பின்னாடி ஒரு பில்டிங் இருக்குல்ல, இன்னைக்கு நாளைக்கு விலை கூட விற்கும். ஆமாம். அப்போ திங்க செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி கம்மியாக இருக்கும். வந்து வாங்கலாம். அங்கே காந்தி சிலைக்கிட்ட இருந்துச்சுல கடை, காந்தி சிலைக்கு நேர எதிர்த்த மாதிரி ரோடு எதிர்த்தாப்புல நடுக்கு போகுது. அது வேற மார்க்கெட். அது இருக்கா? இருக்கு. அது வேற மார்க்கெட். ஓ, அது வேற மார்க்கெட்டு. இது புதுசாக கட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ளது பட்டினம் பார்க்கறது. மீன் சென்னை எப்போ கிடைக்கும்? மீன் சென்னை கிடைக்கும், சாயந்தரத்தில் கிடைக்கும். ஒரு அம்மா போடுவாங்க. ஆமாம், நீர்வாழ் ஏதாவது மீனை தூக்குது. அந்த அம்மா போட்டு போயிடுச்சு பாவம். விரட்டுப்பா. லைவாக வரத்துல ஒரு ஐஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும் மீன் சாப்பிட்றது. ஆமாம், உள்ளது ஒரு ஐஸ் போட்டிருக்கேன். அதில் இன்னொரு எப்படின்னு கேட்டால், ஒரு மீன் ருசியாக இருக்குது, ஒரு மீன் ருசியாக இருக்குது. இல்லை, அது காரணம் என்னென்னு கேட்குறேன். உங்களுக்கு தெரியும், ஐஸ் மீனில் நல்லாத்தே இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். அதே மீனில் வந்து நல்லாவே இல்லாமல் போயிடுது, ருசி வருதில்ல. ஒரு சில மீன் நல்ல ருசியாக இருக்குது நாக்குக்கு. அது என்ன, எப்படி அது என்ன சொல்கிறது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது அது ஐஸ் பத்தாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? எங்கள் காலத்தில் மீன் கடையிலேருந்து வரும், அப்போ சைக்கிளில் கொண்டு வருவாங்க. அப்போ ஐஸே இருக்காது பாவம். முதல் நாள் மீன் எப்படி இருக்கும், அதை வாங்கி செஞ்சு சாப்பிட்டா அது நொந்து போயிடும். அந்த நொந்ததை அப்படியே அந்த அந்த குழம்புல வந்து அப்படியே கரைஞ்சி நிற்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அது நல்லாத்தான் இருக்கும். ஆனால் அது சுத்தமாக ஐஸ் அப்போ இல்லை, ஐஸ் கிடைக்காது. இப்போ இருக்க காலகட்டம் வேறு. இப்போ நல்ல விஷயம் தான் இது. நாங்கள் அப்படி மீன்லாம் சாப்பிட்டோம். அது பாட்டுக்கு என்னமோ எங்களுக்கு அது நல்லாத்தான் இருக்கும். முதல் நாள் மீன் ஐஸே இல்லாமல் கொண்டாந்து செய்யும்போது செஞ்சு சாப்பிட்டு தருவாங்க. அது அப்படியே மீனாக நிற்கும். அதை அரிச்சு வச்சு தருவாங்க. அதை சாப்பிடுவோம். நொந்த மீன், நொந்த வாசமாக ஒரு நல்லா இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு டேஸ்ட் தான். அப்போ நீங்கள் ஒரு கிலோவுக்கு எவ்வளவு வாங்குவீங்க? 1 கிலோ 30 ரூபா வெட்டுறதுக்கு. அப்படியா? ஒரு 2 கிலோ வெட்டினா ஒரு 50 ரூபா வாங்கிக்கிருவீங்களா? 2 கிலோ வெட்டினா 50 ரூபா வாங்கிக்குவோம். கேட்டால் கொடுத்தா வாங்கிக்கிறங்க. இல்லை, உங்களுடைய சம்மதம் இல்லாமல் சொல்ல முடியாதுல்ல. சரி, ரொம்ப நல்லது உங்கள்கிட்ட பேசுனது. அதான் சொல்கிறாங்களே கொடைக்கானல். அஸ்ஸலாமு அலைக்கும். சென்னை வந்தோம், சென்னை கிடைக்கல. இப்போ வந்து சீலை வாங்கிட்டோம். மற்றபடியாக சென்னைக்கு வந்து இன்னொரு நாள் வருவோம். நல்லபடியாக ஐஸோட இருக்கணும், நிறைய ஐஸ் பண்ணி நல்லா வாழ்க்கை.